மிஸ்டர் லேடிஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். நம்ம உடல்ல இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேற, இன்டெஸ்டைனல் குடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், உடல் உஷ்ணம் குறைந்து, ஹீமோகுளோபின் லெவல் அதிகரிக்க, பிளட் பிரஷர் குறைய, முக்கியமாக உடல் எடை குறைய, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளை சரி செய்யறதுக்கு முக்கியமான ஒரு காய் வகையை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அந்த காய் வகையை எப்படி நம்ம மருந்தாக சித்த மருத்துவத்துல பயன்படுத்துறோம், இதையும் நம்ம பார்த்துக்கலாம். அதுதான் சுண்டைக்காய். சுண்டைக்காய்ன்னு சொன்னோடனே நம்ம எல்லாருமே தெரிச்சு ஓடும். அது பார்த்தது கூட கிடையாதே அப்படின்றவங்க நிறைய பேர் இருக்கும். இல்ல பயன்படுத்தியே ரொம்ப நாள் ஆச்சு. ஒரு காலத்துல ஊர்ல இருக்கும்போது, கிராமத்துல இருக்கும்போது நம்ம வீடுகள்ல பயன்படுத்தணும். இப்ப நம்ம அந்த மாதிரி எல்லாம் பயன்படுத்துறது கிடையாதே அப்படின்னு நினைப்போம். சுண்டைக்காயை பொறுத்த வரைக்கும் மிகுந்த மருத்துவ குணங்கள் நிறைஞ்சி இருக்குன்னு சொல்லலாம். தினமுமே இல்ல வாரத்துக்கு 3 நாள் 4 நாள் நம்ம சுண்டைக்காயை பயன்படுத்தும் பொழுது உடல்ல இருக்கக்கூடிய கழிவுகள் நம்ம உடலை விட்டு வெளியேறது நிறைய மருத்துவ குணங்கள். சுண்டைக்காயை பொறுத்த வரைக்கும் இதுல இரும்புச்சத்து அதிகமாக இருக்கு. இதனோட சேர்த்து இரும்புச்சத்தோட சேர்த்து பார்த்தோம்னா கால்சியம் நிறைய இருக்கு, மெக்னீசியம், ஜிங்க், காப்பர், இந்த மாதிரி நம்ம உடலுக்கு தேவையான அடிப்படையான நியூட்ரிஷன்ஸ் எல்லாமே இதுல இருக்கிறதுனால சுண்டைக்காய் சாப்பிடும்போது நமக்கு நிறைய பிரச்சனைகள் நிவர்த்தி ஆகுதுன்னு சொல்லலாம். இப்போ பார்த்தோம்னா விட்டமின் டேப்லெட்ஸ் நிறைய எடுக்கிறவங்க இருக்காங்க. சப்ளிமெண்ட்ஸ், கால்சியம் சப்ளிமெண்ட்ஸ், விட்டமின் டி சப்ளிமெண்ட், அதுக்கப்புறம் ஃபோலிக் ஆசிட், இந்த தைராய்டுக்கான சப்ளிமெண்ட்ஸ், இந்த மாதிரி சப்ளிமெண்ட்ஸே தேவையில்லைங்க. இதை மட்டும் பயன்படுத்தினா நம்ம ஆரோக்கியமாக இருக்கலாம் அப்படின்னா அதற்கு இந்த சுண்டைக்காய் தான் ஒரு முக்கியமான காரணம் சொல்லலாம். அது சைஸ் பார்த்தோம்னா சின்னதா தான் இருக்கும். ஆனா இதனோட மருத்துவ குணங்கள் ரொம்ப ரொம்ப மிகுதியானது அப்படின்னு சொல்லலாம். இப்போ தொடர்ந்து நம்ம சுண்டைக்காயை நம்ம வாரத்துக்கு 3 நாளாவது நம்ம பயன்படுத்துறோம். இதை எப்படி நம்ம பயன்படுத்தலாம்? இந்த சமைக்கலாம் தெரியாதுங்க. சிலர் கூட்டு வைக்கலாம், சாம்பார் வைக்கலாம். ஸோ இதை ரொம்ப சிம்பிளா நம்ம பயன்படுத்தணும்னா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு சுண்டைக்காயை நசுக்கிட்டு அந்த நெய்யோட போட்டுட்டு லேசா உப்பு தூவிட்டு மிளகு பொடியும் நம்ம தூவிடணும். ஒரு 4-5 பல் பூண்டு அதனோட சேர்த்து நம்ம நல்லா ஃப்ரை பண்ணணும். ஸோ நெய்யில நல்லா வதக்கிட்டு அப்படியே இந்த சுண்டைக்காயை ஒரு பவுல்ல சாப்பிடணும். ஒரு கைப்பிடி அளவுக்கு சுண்டைக்காயை இந்த மாதிரி பண்ணி சாப்பிட்டுட்டே வரணும். வாரம் 3 நாள் எந்த டைம்ல வேணாலும் நம்ம சாப்பிடலாம். அதுவும் காலையில பிரேக்ஃபாஸ்டோட சேர்த்து சாப்பிடும்போது இது ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த சுண்டைக்காயை இந்த மாதிரி நம்ம பயன்படுத்திக்கிட்டே வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உடல்ல நிறைய மாற்றங்கள், பலன்கள் நமக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லலாம். அடுத்து முக்கியமாக இந்த சுண்டைக்காயை வேறு என்னென்ன பிரச்சனைகளுக்கு நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த சுண்டைக்காயை பொறுத்த வரைக்கும் அனிமியா அப்படின்னு சொல்லக்கூடிய ரத்த சோகை இருக்கிறவங்க இதை எப்படி பயன்படுத்தலாம்? தினமுமே இந்த சுண்டைக்காயை நம்ம சேர்த்துக்கணும் அப்படின்னா, சுண்டைக்காயை நான் சொன்ன மாதிரி நசுக்கி தயிரோடு சேர்த்து ஊற வச்சிடணும். ஸோ இரவே நம்ம ஊற வச்சுட்டு, அதாவது இரவு நம்ம என்ன பண்ணணும்னா திக்கா இருக்கக்கூடிய தயிர் இருக்கு இல்லைங்களா, அது 1 ஸ்பூன் இல்லைன்னா 2 ஸ்பூன் சேர்த்து கொஞ்சம் தண்ணீர் விட்டுணும். கலந்துட்டு இதுல இந்த சுண்டைக்காய் போட்டுட்டு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயமும் இந்த தயிரோட சேர்த்து போட்டுட்டு கலந்து நம்ம மூடி வச்சுட்டு காலையில நம்ம பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடும்போது இதை நம்ம சாப்பிடணும். இதனோட ஒரு 2 சின்ன வெங்காயமும் கடிச்சு சாப்பிட்டுக்கலாம். ஸோ இந்த சுண்டைக்காயும் வெந்தயமும் மோரோடு சேர்த்து இரவே அது நல்லா ஊறி இருக்கும். இதை நம்ம மோரோடு சாப்பிட்டுட்டு 2 சின்ன வெங்காயத்தை நம்ம கடிச்சு சாப்பிடும்போது உடலில் நடக்கக்கூடிய மாற்றங்கள் ரொம்ப நிறைய மாற்றங்கள், நல்ல விஷயங்கள் நமக்கு நடக்கும். ஹீமோகுளோபின் லெவல் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம சுண்டைக்காயை பயன்படுத்திக்கலாம். சித்த மருத்துவத்தில் கிடைக்கக்கூடிய சுண்டை வற்றல் சூரணம், இது நிறைய பேர் பயன்படுத்தி இருக்கீங்க. இந்த சுண்டை வற்றல் சூரணம் நம்ம பயன்படுத்தும் பொழுது உடல்ல இருக்கக்கூடிய தேவையில்லாத கழிவுகள் நம்ம உடலை விட்டு வெளியேறுது அப்படின்னு சொல்லலாம். இந்த சுண்டை வற்றல் சூரணம் பொதுவாக அஜீரணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு, புளித்த ஏப்பம் வருது, மலச்சிக்கல் இருந்து அதை சரி செய்யறதுக்கும் நமக்கு சுண்டை வற்றல் சூரணம் பயன்படுது. ஸோ இதை நம்ம தொடர்ந்து சாப்பிட்டுக்கலாம். இது எப்படின்னா மோரோடு கலந்து நம்ம சாப்பிடணும். ஸோ 1/2 ஸ்பூன் அளவுக்கு சுண்டை வற்றல் சூரணம் எடுத்துட்டு மோர்ல கலந்து இதை நம்ம சாப்பிட்டுட்டு வரணும். ஸோ இந்த மாதிரி நம்ம பயன்படுத்தும் பொழுது உடல்ல இருக்கக்கூடிய கழிவுகள் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு வெளியேறத பார்க்க முடியும். இதற்கு அடுத்தது நம்ம வேற என்ன பண்ணலாம் அப்படின்னா, வெறும் இந்த சுண்டைக்காய், உலர்ந்த சுண்டைக்காய் இருக்கு இல்லைங்களா, இதை மட்டும் பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஸோ எப்பெல்லாம் வயிறு வலி இருக்கோ அந்த டைம்ல இந்த சுண்டைக்காய் பொடி ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்து ஒரு சிட்டிகை அளவுக்கு பெருங்காயம் சேர்த்து நம்ம மோர்லயோ இல்ல தண்ணீர்லயோ கலந்து உடனே குடிச்சிட்டோம்னா வயிறு வலி, அல்சர் வலிக்கு இது சிறந்தது. நம்ம வீட்டுல எல்லாம் பார்த்தோம்னா அங்காய பொடி அப்படின்னு ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க.
பொதுவாகவே அஜீரணம் இருக்கு, நம்ம நல்லா ஹெவியா சாப்பிட போறோம், நல்லா ஜீரணம் ஆகணும்னா இந்த அங்காய பொடியை நல்லா சூடா இருக்கக்கூடிய சாதத்துல கொஞ்சம் போட்டு நெய் ஒரு 1/2 ஸ்பூன் விட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு சாதத்தை ஃபர்ஸ்ட் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம மீதி உணவுகளை சாப்பிடுறது நம்ம வழக்கம். இந்த அங்காய பொடியிலும் சுண்டைக்காய் வந்து முக்கியமான ஒரு மூலிகையாக இருக்கு. இதுல வந்து தனியா விதைகள் இருக்கும், வேப்பம் பூ இருக்கும், சுண்டை வற்றல் இருக்கும், மிளகு, சீரகம், வெந்தயம், பெருங்காயம், இந்துப்பு, இந்த மாதிரி 8 வகையான பொருட்கள் இதுல சேர்த்து செய்யக்கூடியதுதான் அங்காய பொடி அப்படின்னு சொல்றேன். எல்லாத்தையும் வறுத்து நம்ம பொடி பண்ணி வச்சுக்கிட்டு பசியே இல்ல, மந்தமா இருக்கு, புளித்த ஏப்பம், மலச்சிக்கல் தொந்தரவு இருக்குன்னா குழந்தைகள்ல இருந்து பெரியவர்கள் வரைக்கும் இதை சாப்பிடலாம். முக்கியமாக பிரெக்னன்ட் லேடிஸ், கர்ப்பிணி பெண்கள் அடிக்கடி என்ன ஆகும்னா நெஞ்சிலே நிக்கிற மாதிரி இருக்கே, கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் நிறைய இருக்கே, மலச்சிக்கல் தொந்தரவு இருக்கே அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா இதை நம்ம சாப்பிடலாம். தொடர்ந்து இதை வந்து நம்ம பயன்படுத்தும் பொழுது நம்ம உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேறுது. எலும்புகள் பலம் பெறுவதற்கு நமக்கு சுண்டைக்காய் மிக முக்கியமான ஒரு காய். தவறாமல் இந்த சுண்டைக்காய் உணவுல சாப்பிட்றதும் இல்ல, நான் சொன்ன மாதிரி சித்த மருந்துகள் நமக்கு கிடைக்குது, அந்த மருந்துகளை வந்து தினந்தோறும் நம்ம பயன்படுத்தும் பொழுதும் உடலில் பல நோய்கள் நமக்கு குணமாகுது. இந்த பதிவுல சுண்டைக்காயோட மகத்துவத்தை பத்தி பார்த்தோம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.